ஓம் சாய்ராம். சாய் பாதம் சரணம். சாய் சச்சரித்திரம் அத்தியாயம் கதைகள் இன்று முதல் நம் சேனலில் தொடங்குகிறது. இது ஒரு கதை அல்ல, இது வாழ்க்கையை மாற்றும் ஆன்மீக பயணம். இன்று முதல் தொடங்குங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு அத்தியாயம் கேளுங்கள். மாற்றத்தை நீங்களே உணர்வீர்கள். நீங்கள் கேட்கும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் துன்பத்தை குறைக்கும், உங்கள் மனதை சுத்தப்படுத்தும், உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். இது வெறும் கதை மட்டுமல்ல, பாபா உங்கள் வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கும் தருணம். நீங்கள் கேட்க தொடங்குங்கள், பாபா செயல்பட தொடங்குவார். இதோ அத்தியாயம் 1, ஆன்மீக விளக்கத்துடன். தொடக்கம். வணக்கத்தின் முக்கியத்துவம். இந்த அத்தியாயம் மிகவும் அழகான ஒரு உண்மையை எடுத்து காட்டுகிறது. எந்த நல்ல காரியமும் வணக்கத்தால் தொடங்க வேண்டும். ஆசிரியர் ஹேமாத்பந்த். முதலில் விநாயகர், சரஸ்வதி, திரிமூர்த்திகள், பிரம்மா, விஷ்ணு, சிவன், முனிவர்கள், குருக்கள் ஆகியோருக்கு மனமார்ந்த வணக்கம் செலுத்துகிறாரு. இது ஒரு சாதாரண மரபு அல்ல, இது ஒரு ஆழமான பொருள். அறிவு வர வேண்டுமா? சரஸ்வதியின் அருள். தடை நீங்க வேண்டுமா? விநாயகரின் அருள். வாழ்க்கை நிலைநிறுத்தப்பட வேண்டுமா? குருவின் அருள். நம் வாழ்க்கையில் எதையுமே தொடங்கும் பொழுது ஒரு சிறிய விஷயமா இருந்தால் கூட ஒரு நிமிடம் இறைவனை நினைத்தால் அதன் பலன் அதிகரிக்கும். இந்த அத்தியாயம் முழுவதும் குரு மகிமையை மறைமுகமாக சொல்லுது. குரு இல்லாமல் ஞானம் கிடைக்காது, உண்மை புரியாது, வாழ்க்கை வழி தெரியாது. சாய்பாபா இங்கு ஒரு சாதாரண மனிதர் அல்ல, சகலத்தை அறிந்த குருவாக சொல்லப்படுறார். நாம் எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும் ஒரு குருவினுடைய வழிகாட்டுதல் நம் வாழ்க்கையை மாற்றும். இந்த அத்தியாயத்தில் முக்கிய நிகழ்வாக சொல்லப்படுறது கோதுமை அரைத்தலினுடைய லீலை. ஒரு நாள் சாய்பாபா தானே ஒரு கோதுமை அரைக்கும் இயந்திரத்தில் கோதுமையை அரைக்க தொடங்கினார். அவருக்கு குடும்பம் இல்லை, உணவை பிக்ஷையாக வாங்குகிறார். அவருக்கு கோதுமை தேவையில்லை. அப்படி இருக்க ஏன் இந்த செயல்? அந்த ஊர் பெண்கள் பாபாவுக்கு உதவியாக கோதுமையை அரைக்கிறாங்க. அவங்க மனசில் இந்த மாவை நாமே எடுத்துக்கலாமாங்கிற எண்ணம். ஆனால் பாபா அதை அனுமதிக்கவில்லை. அவர் கூறியது, இந்த மாவை கிராம எல்லைக்கு கொண்டு போய் தூவுங்க. இதில் மறைந்திருக்கும் உண்மை என்ன தெரியுமா? நோய் நீக்கும் லீலை. அந்த ஊரில் காலரான்ற கொடிய நோய் பரவிக்கிட்டு இருந்தது. பாபா செஞ்ச செயல் சாதாரண அரைப்பது அல்ல, அது ஆன்மீக பாதுகாப்பு செயலாக இருந்துச்சு. அந்த மாவை எல்லையில் தூவியதுக்கப்புறம் நோய் பரவல் குறைஞ்சி மக்கள் பாதுகாப்பாக இருந்தாங்க. இந்த லீலையினுடைய ஆழமான ஆன்மீக அர்த்தம். இந்த சம்பவம் வெளியில் பார்த்தால் எளிது, ஆனால் உள்ளே மிகப்பெரிய உண்மை அடங்கியிருக்கிறதே. கோதுமை நம்முடைய பாவங்களும் துக்கங்களும். நாம் வாழும் வாழ்க்கையில் கவலை, பயம், கர்ம, பாவங்கள் இவை எல்லாம் கோதுமை போல சேர்ந்து கிடக்கின்றது. அந்த அரைக்கும் இயந்திரம்தான் வாழ்க்கையின் அனுபவங்கள். நாம் சந்திக்கும் சோதனைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் இவை நம்மை அரைப்பது போல இருக்கும், ஆனால் நம்மை சுத்தப்படுத்துகிறது. அந்த கைப்பிடிதான் ஞானம், குருவின் வழிகாட்டுதல். அரைக்கும் இயந்திரத்தை இயக்குவது கைப்பிடி. அதுபோல நம்மை சரியான வழியில் நடத்துவது குருவினுடைய ஞானம். மாவு தூவுதல், துன்பங்களை நீக்கம் செய்தல். பாபா மாவை வெளியே தூவச் சொன்னார். அதுபோல நம்முடைய துக்கம், பாவம், எதிர்மறை சக்திகள் எல்லாம் நீங்கி நம் வாழ்க்கை சுத்தமாகும். மனித வாழ்க்கைக்கு இந்த அத்தியாயம் சொல்லும் பாடம் என்ன தெரியுமா? பாபாவின் செயல் எப்பொழுதும் நமக்காகவே. நாம் புரியாமல் இருந்தாலும் அவர் செயல் நமக்கு நன்மையை தரும். கஷ்டங்கள் வந்தால் அது நம்மை துன்பப்படுத்த அல்ல, அது அரைப்பது போலதான். ஆனால் முடிவில் நாம் நல்லவராக மாறுவோம். குருவை நம்புவது மிகவும் முக்கியம். சந்தேகம் இல்லாமல் முழு நம்பிக்கையுடன் குருவை பின்பற்றினால் வாழ்க்கை சரியாகும். சின்ன செயல்களிலும் பெரிய அர்த்தம் இருக்கும். பாபா செய்தது ஒரு சாதாரண செயல் போல தெரியும், ஆனால் அது ஒரு கிராமத்தையே காப்பாற்றியது. அதுபோல நம் வாழ்க்கையிலும் சிறிய விஷயங்களை அசட்டையாக பார்க்கக்கூடாது. சாய்பாபா நம்முடைய கர்மங்களை அரைத்து துன்பங்களை நீக்கி நம்மை சுத்தமான ஆன்மாவாக மாற்றுகிறார். பாபா அரைக்கும் பொழுது துன்பம் வரும், ஆனால் அந்த அரைப்பின் முடிவில் வாழ்வு புனிதமாகும். இதுதான் இந்த அத்தியாயத்தின் பொருளுரை. இதை மனதில் ஏற்று நாம் செயல்படுத்தினால், பின்பற்றினால் நம் வாழ்க்கை நலன் பெறும், நம் துன்பங்கள் நீங்கும், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.